முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற இஸ்ரேலியர்கள் விரட்டியடிப்பு. காவல்துறை தடுப்பையும் மீறி இஸ்ரேலியர்களை கற்களை கொண்டு தாக்கிய கிரீஸ் மக்கள். உலகம் முழுவதும் விரட்டியடிக்கப்படும் ஆக்கிரமிப்பு குடிமக்கள். இஸ்ரேலியர்களுக்கு உண்மை செய்திகளை வழங்க உள்ள ஈரான். ஹீப்ரு மொழியில் 24 மணி நேர செய்தி சேனல் தொடங்க முடிவு. நெதன்யாகு நிர்வாகத்தின் தோல்விகளை அம்பலப்படுத்த யுக்தி. அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் நடத்திய போர்களில் 20 ஆண்டுகளில் 30 லட்சம் மக்கள் கொலை. இதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். அமெரிக்காவின் போலி முகத்தை அம்பலப்படுத்திய சையத் மாலிக் அல் ஹவுதி. ஒரு நாட்டை வளர்ப்பதற்கு அமெரிக்காவின் உதவி தேவை என்பது ஒரு மாயை. அமெரிக்காவை எதிர்த்தும் வளர்ந்து காட்டியுள்ளதாக ஈரான் பெருமிதம். அணுசக்தி முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை தனித்து வென்றுள்ளதாக விளக்கம். இஸ்ரேல் கட்டுப்பாட்டு காசா பகுதி சுரங்கங்களில் 200 ஹமாஸ் போராளிகள் பத்திரமாக வெளியேற அனுமதி வழங்க உள்ள இஸ்ரேல். அனைத்து உடல்களையும் திரும்ப பெற இஸ்ரேல் யுக்தி. டைட்டானிக் நகரமான பெஸ்பாஸ் மாநகர கட்டிடத்தில் பாலஸ்தீன் கொடி. வாக்கெடுப்பில் கிடைத்த மாபெரும் வெற்றி. ஈரானை தாக்கும் எண்ணம் இனி இஸ்ரேலுக்கு கனவிலும் வராது. ஈரான் அட்மிரல் பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற இஸ்ரேலியர்களை கற்களை கொண்டு அந்நாட்டு மக்கள் விரட்டியடித்துள்ளனர். கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற இஸ்ரேலியர்கள் பலமுறை தொடர்ந்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர். எம்எஸ் குரோன் ஐரஸ் என்ற சொகுசு கப்பலில் கிரீஸின் போர்ட் ஆஃப் சவுடாவிற்கு சுற்றுலா சென்று இஸ்ரேலியர்கள் சுமார் 1000 பேர் கப்பலில் இருந்து துறைமுகத்திற்கு வர முடியாதவாறு தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக கிரீஸில் உள்ள மனித உரிமை அமைப்பினர் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கப்பலிலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பிறகு இஸ்ரேலியர்களை தனியார் பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைக்க முயன்றபோது போராட்டக்காரர்கள் பேருந்துகள் மீது கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தினர். மேலும் பேருந்துகளுக்கு முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் போலீசார் இஸ்ரேலியர்களின் பேருந்துகளை சில மணி நேரம் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக தங்களிடம் போலீசார் மோசமாக நடந்து கொண்டதாக ஆக்கிரமிப்பு சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர். விடுமுறையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக கிரீஸ் வந்த நிலையில் அங்கு நடந்த சம்பவங்கள் மகிழ்ச்சியை கெடுத்து விட்டதாகவும் பெரும் அலைக்கழிப்பிற்கு ஆளாகி உள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு சுற்றுலா பயணிகள் மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். ஏராளமான இஸ்ரேலியர்கள் வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வீல் சேர்களில் வந்தவர்கள் அவர்களை சில மணி நேரம் கடும் வெயிலில் அமர்த்தினர் என்றும் துறைமுகத்தை நெருங்கும் போதே சந்தேகத்துக்கிடமான வகையில் சில கடற்படை படகுகள் தங்களை சூழ்ந்து கொண்டு அச்ச மனநிலையை ஏற்படுத்தியதாகவும் இஸ்ரேலியர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஆக்கிரமிப்பு ஊடகங்கள், இஸ்ரேலியர்கள் கிரீஸில் விரட்டியடிக்கப்படுவது இது முதல் முறையல்ல என்றும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஹெரக்லைன் நகரத்திற்கு சென்ற இஸ்ரேல் பயணிகள் மோனோ மேரிடைம் குஷ் சிப் கப்பலும் இதேபோன்று பாதிப்புக்குள்ளானதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கூறியுள்ளன. இதேபோல் கடந்த வாரம் கிரீஸின் ஜைரோஸ் தீவில் 1600 இஸ்ரேல் பயணிகளுடன் வந்த கப்பலை நங்கூரமிட விடாமல் தடுத்து போராட்டக்காரர்கள் கடும் பிரச்சினை எழுப்பியதால் அந்த கப்பல் சிப்ரஸ் நாட்டிற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. காசாவில் ஈவு இரக்கமற்ற இனப்படுகொலை செய்து வரும் நெதன்யாகு நிர்வாகத்தால் உலகம் முழுவதும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக மனநிலை பரவி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் பொய் செய்திகளை யூதர்களிடம் அம்பலப்படுத்தும் வகையில் ஹீப்ரு மொழியில் 24 மணி நேர செய்தி சேனலை ஈரான் தொடங்குகிறது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை ஈரான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ராணுவ ரீதியில் மட்டும் தயாராகாமல் சைபர் போர்முறை, தகவல் தொழில்நுட்பம் போர்முறை, கருத்துருவாக்க போர்முறை என பல ஆயுதங்களை கையில் வைத்துள்ள ஈரான் இஸ்ரேலுடனான 12 நாட்கள் போரின் போது அவ்வப்போது ஹீப்ரு மொழியில் தனது கருத்துக்களை வெளியிட்டார் ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமேனி. இது இஸ்ரேல் நிர்வாகத்தை பெரிதும் பாதித்தது. ஆக்கிரமிப்பு நிர்வாகம் கட்டமைத்து வந்த பிம்பங்களை உடைக்க அது உதவியது. இந்நிலையில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஹீப்ரு மொழி செய்தி சேனலை தொடங்க ஈரானின் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு கழகத்திற்கு ஆயத்துல்லா நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்து நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொலைக்காட்சியின் நோக்கம் இஸ்ரேலில் உள்ள ஆக்கிரமிப்பு குடிமக்களின் இஸ்ரேலின் பலவீனம், ஈரானின் ராணுவ வலிமைகளை கொண்டு போய் சேர்ப்பது, இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான
கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது, நெதன்யாகு நிர்வாகம் தொடர்ந்து கூறி வரும் பொய்களை அம்பலப்படுத்துவது ஆகியவை முக்கிய நோக்கங்களாக உள்ளன. அதேபோல் இஸ்ரேல் மற்றும் நெதன்யாகு நிர்வாகத்திற்கு எதிராக உண்மையான கருத்துக்களை உலகம் முழுவதும் உள்ள யூதர்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆகியவை முக்கிய நோக்கங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஏற்கனவே ஈரானின் அரசு செய்தி நிறுவனமான தன்சீம் ஏஜென்சி ஈப்ரு மொழியில் செய்தி இணையதளத்தை தொடங்கியது. தற்போது அது தொலைக்காட்சியாக உருவெடுக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி படைகளால் உலகின் 30 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என சையத் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். ஏமனில் ஒரு வார காலம் தியாகிகள் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய அந்நாட்டின் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி, உலகம் முழுவதும் கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி படைகளால் 30 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் என தெரிவித்துள்ளார். வரலாறு நெடுகிலும் இஸ்லாமிய உம்மத் எப்போதெல்லாம் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் தாக்குதல்களை எதிர்கொள்கிறது என தெரிவித்தார். காலனி காலம் முதல் தற்போது வரை அந்த அடிமைத்தனம் தொடர்வதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலிய நிர்வாகமும் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களை மூளைச்சலவை செய்து தொடர்ந்து தங்களுக்கு அடிமைகளாக வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பசி மற்றும் பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி முஸ்லிம் மக்களை அடிமைப்படுத்தி விடலாம் என இவர்கள் முயல்வதாகவும் அது பாலஸ்தீனத்திலும் ஏமனிலும் தோல்வியடைந்து விட்டதாக அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு சக்திகள் தங்கள் இலக்குகளை அடைய ஈவு இரக்கம் பார்க்க மாட்டார்கள் என்றும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்ற பொய் கட்டமைப்பை ஈரான் உடைத்துள்ளதாக அந்நாட்டு சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் காலிக்பாஃப் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூறியுள்ளதாவது, அமெரிக்காவுக்கு மரணம் என்று நாம் முழக்கமிடுவது அந்நாட்டில் வாழும் மக்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. மாறாக அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு மரணம் என்பதுதான் அதன் அர்த்தம். காலனி காலம் முதல் தற்போது வரை ஆக்கிரமிப்பு சக்திகளின் செயல்பாடுகள் தான் மாறியுள்ளன. அவர்களின் நோக்கங்கள் அப்படியேதான் உள்ளன. வளர்ந்த நாடுகளுக்கு அடிமையாக இருந்தால் வளர்ச்சியடைய முடியும் என சிலர் நினைக்கின்றனர். ஆனால் ஒரு நாட்டில் உண்மையான வளர்ச்சி என்பது எப்போது ஏற்படும் என்றால் அது ஒரு சுதந்திர கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காத இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கும்போது மட்டும்தான் ஏற்படும். அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டிற்கும் அடிமையாக இல்லாமல் தான் ஈரான் பல சாதனைகளை செய்துள்ளது. குறிப்பாக அணுசக்தி, உயிரி தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மருத்துவம் மற்றும் விண்வெளி துறைகளில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான வளர்ச்சியை நாம் தனித்து பெற்றுள்ளோம். அதே நேரம் நாட்டின் குறிக்கோள்களை அடைய போர்க்களம் மட்டும் தீர்வல்ல, மாறாக உற்பத்தியில் இளைஞர்கள் ஒரு புனித போரை, அதாவது ஜிகாத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். காசாவில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள பகுதிகளில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பினரை அங்கிருந்து பாதுகாப்புடன் வெளியேற்ற இஸ்ரேல் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஊடகங்களின் செய்திகளை சுட்டிக்காட்டி ஜோர்டானின் ரோயா ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல் என்னவென்றால், ரஃபா மற்றும் தெற்கு காசாவின் சில பகுதிகள் இஸ்ரேல் வகுத்துள்ள மஞ்சள் கோட்டிற்குள் உள்ளன. இந்த பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளன. இங்கும் ஹமாஸ் செயல்படுகிறது. குறிப்பாக சுரங்கங்களுக்குள் 200 ஹமாஸ் வீரர்கள் உள்ளனர். இவர்களால் இஸ்ரேல் படைகளுக்கு கடும் அச்சுறுத்தல் நிலவுகிறது. அதேபோல் அவர்களுக்கும் இஸ்ரேல் படைகளால் அச்சுறுத்தல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அந்த 200 வீரர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டால் மட்டுமே எஞ்சிய இஸ்ரேலியர்களின் உடல்களை தர முடியும் என ஹமாஸ் நிர்பந்தம் செய்து வருவதாகவும், மறுபக்கம் உயிருடன் உள்ள கைதிகள் மற்றும் சுமார் 20 இஸ்ரேல் கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 8 கைதிகளின் உடல்களையும் உடனடியாக மீட்க வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதனால் ஹமாஸ் வீரர்கள் 200 பேரை விடுவித்து உடல்களை பெறுவது குறித்து இஸ்ரேல், ஹமாஸ் இடையே எகிப்து, கத்தார் மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து இஸ்ரேல் அரசு எந்த தகவலும் வெளியே கசியாதவாறு பார்த்துக் கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. அயர்லாந்தின் பாரம்பரிய நகரமான பெல்ஃபாஸ்ட் மாநகராட்சியில் பாலஸ்தீன கொடி ஏற்றப்பட உள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி சர்வதேச பாலஸ்தீன ஆதரவு தினத்தை ஐநா மன்றம் அனுசரிக்கிறது. இதனையொட்டி அன்றைய தினம் வடக்கு அயர்லாந்தின் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க பெருநகரமான பெல்ஃபாஸ்ட் மாநகராட்சி கட்டிடத்தில் பாலஸ்தீன் கொடி ஏற்றப்பட வேண்டும் என சின்பைன் கட்சியின் கவுன்சிலர் முர்ஃபி என்பவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு இஸ்ரேல் ஆதரவு வலதுசாரி கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனையும் மீறி அந்த தீர்மானம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேறியது. இந்நிலையில் இதுகுறித்து தெரிவித்த கவுன்சிலர் முர்ஃபி, இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை மக்கள் முன்பு கொண்டு செல்ல பல்வேறு பிரச்சார இயக்கங்கள் நவம்பர்
நவம்பர் 29 மாநகரம் முழுவதும் நடத்தப்படும். குறிப்பாக இஸ்ரேலிடமிருந்து பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், காசாவை மறுகட்டுமானம் செய்ய நிதி திரட்டுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். சுமார் 3.5 லட்சம் மக்கள் வசிக்கும் பெல்ஃபாஸ்ட் மாநகரத்தில் தான் டைட்டானிக் கப்பல் தயாரிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானை தாக்கும் எண்ணம் இனி இஸ்ரேலுக்கு கனவிலும் ஏற்படாது, அந்நாட்டு ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ஈரான் அட்மிரல் சயாரி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூறியுள்ளதாவது, மத்திய கிழக்கை கட்டுப்படுத்துவதாக அமெரிக்கா ஏற்படுத்தி வைத்திருந்த பிம்பம் இஸ்ரேலுக்கு எதிரான போரின் போது தகர்க்கப்பட்டது. இனி ஈரானை தாக்கும் எண்ணம் கனவிலும் இஸ்ரேலுக்கு ஈடுபடாது. அந்த போரில் இஸ்ரேல் மட்டும் தோற்கடிக்கப்படவில்லை, கூடவே சேர்ந்து அமெரிக்காவும் அடிவாங்கியது. மீண்டும் ஒரு போருக்கு இஸ்ரேல் வந்தால் மீண்டும் தோற்கடிக்க ஈரானிய ஆயுதப்படை தயாராக உள்ளன. 1979 ஆண்டு இமாம் கொமேனி அவர்கள் முதன்முறையாக ஈரான் மண்ணில் அமெரிக்கா தர்ம அடி கொடுத்தார். மேலும் அப்போது இருந்தே நம் வெற்றிக்கு தொடங்குகிறது. 12 நாட்கள் போரின் போது முதலில் தனியாக வந்த ஆக்கிரமிப்பு தர்ம அடி வாங்கிய பிறகு அமெரிக்காவை துணைக்கு அழைத்தது. அமெரிக்காவும் ஆரம்பத்தில் தங்கள் திறனை காட்ட தாக்குதல் நடத்தியது. கத்தாரில் உள்ள அல் உதை தளத்திற்கு பலத்த அடி கொடுத்ததுடன் அமெரிக்காவும் பின்வாங்கி சென்றது. இந்த போரில் ஈரான் மாபெரும் வெற்றி பெற்றது என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்ற இஸ்ரேலியர்கள் விரட்டியடிப்பு, காவல்துறை தடுப்பையும் மீறி இஸ்ரேலியர்களை கற்களை கொண்டு தாக்கிய கிரீஸ் மக்கள். உலகம் முழுவதும் விரட்டியடிக்கப்படும் ஆக்கிரமிப்பு குடிமக்கள். இஸ்ரேலியர்களுக்கு உண்மை செய்திகளை வழங்க உள்ள ஈரான். ஹீப்ரு மொழியில் 24 மணி நேர செய்தி சேனல் தொடங்க முடிவு. நெதன்யாகு நிர்வாகத்தின் தோல்விகளை அம்பலப்படுத்த யுக்தி. அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் நடத்திய போர்களில் 20 ஆண்டுகளில் 30 லட்சம் மக்கள் கொலை. இதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். அமெரிக்காவின் போலி முகத்தை அம்பலப்படுத்திய சையத் மாலிக் அல் ஹவுதி. ஒரு நாட்டை வளர்ப்பதற்கு அமெரிக்காவின் உதவி தேவை என்பது ஒரு மாயை. அமெரிக்காவை எதிர்த்தும் வளர்ந்து காட்டியுள்ளதாக ஈரான் பெருமிதம். அணுசக்தி முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை தனித்து வென்றுள்ளதாக விளக்கம். இஸ்ரேல் கட்டுப்பாட்டு காசா பகுதி சுரங்கங்களில் 200 ஹமாஸ் போராளிகள் பத்திரமாக வெளியேற அனுமதி வழங்க உள்ள இஸ்ரேல். அனைத்து உடல்களையும் திரும்ப பெற இஸ்ரேல் யுக்தி. டைட்டானிக் நகரமான பெல்ஃபாஸ்ட் மாநகர கட்டிடத்தில் பாலஸ்தீன் கொடி. வாக்கெடுப்பில் கிடைத்த மாபெரும் வெற்றி. ஈரானை தாக்கும் எண்ணம் இனி இஸ்ரேலுக்கு கனவிலும் வராது, ஈரான் அட்மிரல் பேட்டி.